நீங்க ஒருபோதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சிலர் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருப்பாங்க, அவர்களுக்கு வாய்ப்புகள் தானாக வந்து கொண்டே இருக்குமா மாதிரி? அது சாத்தியமா? ஆமாம், அது சாத்தியம். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் சில அறிகுறிகள் இருக்கின்றன. அந்த அறிகுறிகள் தான் அவர்களை பணக்காரராக மாற்றும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது பணக்காரராக போவதற்கான 10 அறிகுறிகள். இதுல ஒண்ணு கூட உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்றால் நீங்க ஏற்கனவே பாதி வெற்றி அடைந்திருப்பீங்க. நான் உங்க நண்பன் லைஃப் மோட்டிவ் தமிழ். முடிவில் ஒரு உண்மையான கதையையும் சொல்ல போறேன். அதுவரை வீடியோவை முழுமையாக கேளுங்க. அறிகுறி 1, நீங்க உங்க நேரத்தை மதிக்கிறீங்க. ஒரு நாள் ராகவ் என்ற இளைஞன் தினமும் 1 மணி நேரம் தாமதமாக எழுவான். அவனுக்கு எப்போதும் டைம் இருக்குதேன்னு தோன்றும். ஆனா அவனுடைய நண்பன் அரவிந்த் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு எழுந்து தன் வாழ்க்கை நோக்கத்தை எழுதுவான். 3 வருடங்கள் கழித்து அரவிந்த் தனது சொந்த பிசினஸ் நடத்தினான். ராகவ் இன்னும் நாளைக்கு தொடங்குறேன்னு சொல்றான். நேரம் பணம் இல்லை, நேரம் வாழ்க்கைதான். நீங்க நேரத்தை மதிக்கிறீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். அறிகுறி 2, நீங்க எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. பணக்காரர்கள் ஒருபோதும் நான் எல்லாம் தெரிஞ்சவன்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது கற்றுக்கொள்வார்கள். குமார் ஒரு கல்லூரி மாணவன். அவனுக்கு கோடிங் ரொம்ப பிடிக்கும். தினமும் யூடியூபில் புதிய ட்ரிக் கற்றுக்கொள்வான். அவனோட நண்பர்கள் சீரீஸ் பார்ப்பாங்க. ஆனா குமார் ஒரு கோர்ஸ் முடிக்கிறான். இன்னைக்கு குமார் 3 லட்சம் மாத சம்பளம் வாங்குறான். பணக்காரர் ஆகிறவர்களின் மனம் நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறதுன்னு சொல்லும். அறிகுறி 3, நீங்க ஒரு தெளிவான இலக்கை வைத்திருக்கிறீங்க. பணக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நான் எங்கே போகணும்னு தெளிவு இருக்கும். ஒரு நாள் ஒரு பழைய ஆசான் சொன்னார், இலக்கில்லாத மனிதன் காற்றில்லாத படகு மாதிரி. சுரேஷ் என்ற இளைஞன் தனது இலக்கை எழுதி கொண்டான். 5 வருடத்தில் என் சொந்த வீடு. அவன் அந்த கனவை காகிதத்தில் எழுதினான். அதை ஒவ்வொரு காலை பார்த்தான். அந்த கனவு அவனை கடினமாக உழைக்கச் செய்தது. அந்த வீடு இன்று நிஜமாயிருக்கு. இலக்கை எழுதாதவர் கனவு காண்கிறார். இலக்கை எழுதும் மனிதன் வரலாறு படைக்கிறார். அறிகுறி 4, தோல்விக்கு பயப்பட மாட்டீங்க. ரவி என்ற இளைஞன் ஒரு பிசினஸ் தொடங்கினான். அது தோல்வி அடைந்தது. அவனோட நண்பர்கள் எல்லாம் அவனை கேலி செய்தாங்க. ஆனா அவன் மீண்டும் எழுந்து கற்றுக்கொண்டு 2ஆம் முயற்சியில வெற்றி பெற்றான். இன்னைக்கு அவனே அந்த சேம் நண்பர்களுக்கு வேலை கொடுக்கிறான். தோல்வி ஒரு முடிவு இல்லை, அது வெற்றிக்கான ரிஹர்சல். அறிகுறி 5, நீங்க பொறுப்பை ஏற்கிறீங்க. ஒருவர் ஏழையாகவே இருப்பார். ஏனெனில் அவர் எப்போதும் காரணம் சொல்லுவார். நேரம் இல்ல, லக் இல்ல, சப்போர்ட் இல்ல. ஆனா பணக்காரராக போகிறவர்கள் சொல்லுவாங்க, என்னால் தான் இது நடந்தது, அதை நான் மாற்ற போறேன். தீபா ஒரு சில்ட் மேத்ரா. அவள் எப்போதும் பிறரிடம் குறை சொல்லவில்லை. அவள் தன் குழந்தைக்கும் தன்னிற்கும் வாழ்க்கை உருவாக்கினாள். இன்று அவள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். பணக்காரர் மனம் சொல்வது, நான் தான் என் வாழ்க்கைக்கு காரணம். அறிகுறி 6, புத்தகங்களை நேசிக்கிறீங்க. நீங்க தினமும் 10 நிமிஷம் கூட ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னா உங்கள் மனம் மற்ற 90% பேரை விட வலிமையானது. எலோன் மஸ்க் சொன்னார், நான் எல்லா விஷயங்களையும் புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொண்டேன். அது உண்மை. அறிவில்லாத பணம் ஆபத்தானது. ஆனா அறிவோடு சேரும் பணம் தலைமுறைகளை வளர்க்கும். ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது, ஆனால் அது உங்க எண்ணத்தை மாற்றும். அறிகுறி 7, நீங்க உங்க மனதை கட்டுப்படுத்த முடியும். பணக்காரராக போகும் வழியில் மிகப்பெரிய எதிரி மனசு. சோம்பல், தாமதம், அச்சம் எல்லாம் மனத்திலிருந்து வரும். விஷ்ணு ஒரு ட்ரேடர். ஒரு நாள் மார்க்கெட்டில் பெரிய லாஸ். அவன் கோபமா இன்னொரு ட்ரேட் போட்டான். இன்னும் பெரிய லாஸ். அந்த நாள் அவன் உணர்ந்தான், மனதை கட்டுப்படுத்தினால் தான் பணத்தை காப்பாற்ற முடியும். மன அமைதி இல்லாதவன் பணத்தை வைத்தாலும் அமைதி இல்லாதவன் தான். அறிகுறி 8, நீங்க எதிர்மறை மக்களிடம் இருந்து தூரம் வைக்கிறீங்க. நமக்கு தெரியும், சிலர் எப்போதும் இது முடியாது, அது கடினம்னு சொல்லுவாங்க. பணக்காரர்கள் அவர்களிடம் நேரம் செலவிட மாட்டாங்க. ரேணு தனது நண்பரிடம் சொன்னாள், நான் ஒரு புட் கோட் தொடங்கணும். அவள் நண்பன் சொன்னான், இப்ப இப்படி யாரு வாங்குவாங்க? ஆனா ரேணு அமைதியா அந்த புட்டிக் தொடங்கினாள். இன்னைக்கு அந்த சேம் நண்பன் அவள் ஷாப்புக்கு வாடிக்கையாளன். சுற்றம் உங்கள் மனசை தீர்மானிக்கும். உங்க அருகில் யாருடன் இருப்பீங்கோ அதுவே உங்க எதிர்காலம். அறிகுறி 9, நீங்க நம்பிக்கையை ஒருபோதும் விடமாட்டீங்க. பணக்காரராக போகிறவர்களின் மனசு சொல்லும், இப்போ முடியலைன்னா நாளைக்கு கண்டிப்பா முடியும். ஒரு விவசாயி தினமும் விதை விதைப்பான். 1 வாரம் மழை இல்லை, 2 வாரம் இல்லை, ஆனா 3ஆம் வாரம் மழை பெய்தது. அவன் காத்திருந்தான். அதுதான் வெற்றி. வெற்றி உடனே வராது, ஆனால் வரும் வரை நிறுத்தாதே. அறிகுறி 10, நீங்க உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடுறீங்க. பணக்காரர் என்பவன் பணம் சம்பாதிப்பவன் மட்டுமில்லை, அவன் தனது வாழ்க்கையையும் பிறரின் வாழ்க்கையையும் மாற்றுபவன். கார்த்திக் ஒரு சாதாரண ஊழியர். ஒரு நாள் ஆர்ஃபனேஜ்ல போய் குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தான். அந்த நாள் அவன் உணர்ந்தான், வாழ்க்கையின் அர்த்தம் பணம் இல்லை, பயன்தான். பணக்காரர் என்பவன் பிறருக்கு மதிப்பு கொடுப்பவன். உங்க வாழ்க்கையிலே எந்த அறிகுறி இருக்கு? இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த 10 அறிகுறிகளில் எது உங்க வாழ்க்கையில இருக்கு? நீங்க நேரத்தை மதிக்கிறீங்களா? கற்றுக்குறீங்களா? இலக்கை எழுதுகிறீங்களா? அப்படியானால் உங்க பாதை சரி. பணம் உங்களை தேடி வர ஆரம்பித்து விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி
உங்க வாழ்க்கையில எது இருக்குன்னு சொல்லுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைஃப் மோட்டிவ் தமிழ் சேனலுக்கு. ஏன்னா இங்கே ஒவ்வொரு வாரமும் உங்க வாழ்க்கையை மாற்றும் உண்மைகள் வரும். நான் உங்க நண்பன் லைஃப் மோட்டிவ் தமிழ். வாழ்க்கையை நேசி, வளர்ச்சி தேடு.